தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை சிறுநீரக பாதுகாப்பிற்காக நம்ம பார்த்துட்டு வரோங்க. ஏன்னா பல வருஷமாக நம்ம சிறுநீரக பிரச்சனைக்கு தான் சித்த மருத்துவத்தின் மூலம் சிறப்பு சிகிச்சைகளை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்போ இங்கே நம்மக்கிட்ட வரக்கூடிய நிறைய பேர் சிறுநீரக பாதிப்பினால் வரக்கூடியவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் அது எல்லாமே தொகுத்து ஒரு பதிவில் இப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா மற்றவங்களும் அதை செய்யாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் ஆமாம் இல்லை இந்த சிம்டம்ஸ்லாம் நமக்கு இருக்கே, நம்மளும் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், இல்லை இவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இருக்கே, இல்லை ஹெரிடிட்டியாக வரும்னு சொல்கிறாங்களே, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கலாம்னு நிறைய மாற்றங்கள் உணவு முறையிலும் எப்பவுமே சிறுநீரக பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க. நம்ம உடலில் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை ஆரம்பத்திலே நம்ம அதற்கான சொல்யூஷன் எடுத்துட்டோம்னா ரொம்ப நிறைய பெரிய விளைவுகள் வராமல் ரொம்ப குறுகிய காலத்திலேயே அதை நம்ம ஈஸியாக அதுலேருந்து குணம் பெற்றுடலாம். அப்படி நம்ம தினம்தோறும் வாழ்க்கையில செய்யக்கூடிய இது தவறுன்னு தெரியாமலே செய்யக்கூடிய விஷயங்கள் எப்படி நம்ம சிறுநீரகங்களை பாதிக்குது அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சில நேரங்கள்ல சிலருக்கு உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கிறது தெரிய வருது. ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, 1 வீக் மெடிசன் சாப்பிட்டு அப்படியே விட்டுடுறீங்க. சரி டயட்ல பார்த்துக்கலான்னு விட்டுறீங்க. அப்போ இந்த அதிகரித்த ரத்த அழுத்தத்தை எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய உடல் நலம் சிறுநீரக ஆரோக்கியம் இருக்கு அப்படிங்கிறதுலே தெரியாம நான் வெளியிலலாம் போய் சாப்பிட்றதே இல்லைங்க, வீட்லயே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற நீங்க இந்த ஒரு விஷயத்த கவனமா ஃபாலோ பண்ணுங்க. வெல்கம் டு நித்யாஸ் வாரம், where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை சிறுநீரக பாதுகாப்பிற்காக நம்ம பார்த்துட்டு வரோங்க. ஏன்னா பல வருஷமாக நம்ம சிறுநீரக பிரச்சனைக்கு தான் சித்த மருத்துவத்தின் மூலம் சிறப்பு சிகிச்சைகளை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்போ இங்கே நம்மக்கிட்ட வரக்கூடிய நிறைய பேர் சிறுநீரக பாதிப்பினால் வரக்கூடியவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் அது எல்லாமே தொகுத்து ஒரு பதிவில் இப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா மற்றவங்களும் அதை செய்யாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் ஆமாம் இல்லை இந்த சிம்டம்ஸ்லாம் நமக்கு இருக்கே, நம்மளும் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், இல்லை இவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இருக்கே, இல்லை ஹெரிடிட்டியாக வரும்னு சொல்கிறாங்களே, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கலாம்னு நிறைய மாற்றங்கள் உணவு முறையிலும் செஞ்சுருக்கீங்க. நீங்களாவே டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு நமக்கு கொஞ்சம் பார்டர் லைனில் இருக்கே, சரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்து குணமாயிருங்க. ஸ்டார்டிங்லே எப்பவுமே சிறுநீரக பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க. நம்ம உடலில் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை ஆரம்பத்திலே நம்ம அதற்கான சொல்யூஷன் எடுத்துட்டோம்னா ரொம்ப நிறைய பெரிய விளைவுகள் வராமல் ரொம்ப குறுகிய காலத்திலேயே அதை நம்ம ஈஸியாக அதுலேருந்து குணம் பெற்றுடலாம். அப்படி நம்ம தினம்தோறும் வாழ்க்கையில் செய்யக்கூடிய இது தவறுன்னு தெரியாமலே செய்யக்கூடிய விஷயங்கள் எப்படி நம்ம சிறுநீரகங்களை பாதிக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நமக்கு தெரியாமல் தானே செஞ்சிட்ருக்கோம், அதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இரவு நேரத்தில் தூங்காமல் கண்வீழ்ச்சி இருக்கிறது. நிறைய பேர் இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களே யங் அடல்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, சரியாக தூங்குறது இல்லை. 10 மணி தானே ஆகுது, கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம். 11 மணி தானே ஆகுது, நேற்று நம்ம 12 o'clock தானே தூங்கணும், இன்னும் கொஞ்சம் நேரம் மொபைல் பார்க்கலாம், டிவி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்மளே சில விஷயங்களை ஈடுபடுத்திக்கிட்டு தூக்கம் இல்லாமல் ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா அது சிறுநீரகங்களை பாதிக்கும். ஸோ தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை நம்மளுடைய இருதயத்தையும் சரி, சிறுநீரகங்களையும் சரி, பிளட் ப்ரெஷரையும் சரி அதிகமாக பாதிக்குது. ஸோ முதல்ல தூக்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, உங்களோட பிளட் ப்ரெஷரை செக் பண்ணுங்கள். ஸோ காட்ஸ் கிரேஸ் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சில நேரங்களில் சிலருக்கு உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது தெரிய வருது. ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1 வீக் மெடிசன் சாப்பிட்டு அப்படியே விட்டுடுறீங்க. சரி டயட்ல பார்த்துக்கலான்னு விட்டுறீங்க. அப்போது இந்த அதிகரித்த ரத்த அழுத்தத்தை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய உடல் நலம் சிறுநீரக ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிளட் ப்ரெஷர் இருக்கா, இப்போல்லாம் யங் அடல்ட்ஸ்க்கு 25-30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே அதிகமாக பிபி இருக்குங்க. ஸோ பிபி இருந்தால் அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ தெரியாமல் நம்மளும் ஓடி ஆடி விளையாடிட்டு தானே இருக்கோம், நல்லா ஒர்க் பண்ணுறோம், இது பிபி என்ன செய்ய போகுது அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா அது சிறுநீரகத்தை அதிகமாகவே பாதிக்கும். அடுத்து மூன்றாவது முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னா, சுவையாக சாப்பிட்ணும், காரம் சாரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு நல்லா சேர்த்து உரப்பாக சாப்பிட்றோம். அதனால் கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு அடிமையாகி இருக்கிறதுனாலையும்
சிறுநீரக பாதிப்பு வரும். என்னங்க அப்போ ருசியாகவே சாப்பிட முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஹெல்த்தியாக சாப்பிடணும். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் சராசரியாக நம்ம உடலுக்கு 4லிருந்து 5 கிராம் உப்பு போதும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை தாண்டி 10 கிராம் 15 கிராம் அளவுக்கு உப்பு எடுக்கிறோம். அந்த அளவுக்கு உப்பு போட்டு நான் சாப்பிட்றதே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் அதிகமான உப்பு எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அது சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்துது. அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்டாலே உடல் நலத்துக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதிகமான உப்பு சேர்ந்த உணவுகள் சாப்பிட்றீங்க, இல்லை ஒரு ஜூஸ் சாப்பிட்டாலும் அதில் நம்ம சுகர் நிறையா போடுறது, சால்ட் நிறைய ஆட் பண்ணுறது, ஒரு மோர் குடிக்கிறோன்னா அதிகமான சால்ட் போட்டு சாப்பிட்றது, சைட் டிஷ் நிறைய நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்க, ஸோ அதனோட நம்ம என்ன ஒரு சாஸோ மயோனைஸ் எடுத்துக்கிறோம். நார்மலாக ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணி தான் வரும், ஒரு ஃப்ரோசன் டயட் மாதிரி தான் வரும். ஸோ அதில் சேர்க்காத உப்பா, ஸோ இது எல்லாமே நீங்கள் சாப்பிடும்பொழுது கட்டாயமாக சிறுநீரக பாதிப்பு வரதான் செய்யும். 4வது முக்கியமான விஷயம், நம்மளே தெரியாமல் நான் வெளியிலலாம் போய் சாப்பிட்றதே இல்லைங்க, வீட்டிலே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற நீங்கள் இந்த ஒரு விஷயத்த கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். ரெடிமேட் மசாலா இதை வாங்கி நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதும் ஒன்று, அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றதும் ஒன்று தான். ரெண்டுமே ஈக்குவலாக நம்ம கிட்னியை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். இப்போ வீட்டில் நீங்கள் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணுறீங்கன்னா நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி அதை குக் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. இல்லை அவுட் சைடில் இருந்து நம்ம வாங்கிட்டு வந்து ரெடிமேட் மசாலாலாம் ஆட் பண்ணி நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக சாப்பிட்றன்ற பேரில் நம்ம உடலை நம்மளே கெடுத்துக்க கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த கலரிங் ஏஜென்ட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் அதில் நம்ம சேர்க்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், சால்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சிறுநீரகங்களை பாதிக்கும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் இழுத்து கட்டி போட்டு வச்சுருக்கக்கூடிய மசாலா ஐட்டம்ஸ்னால் டக்குன்னு நம்ம குக் பண்ணி சாப்பிடக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். ஸோ 2 மினிட்ஸில் 3 மினிட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் சேர்த்துருக்கக்கூடிய மசாலா ஐட்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெடிமேட் மசாலாவை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. இது எல்லாமே மறைமுகமாக நம்ம சிறுநீரகங்களை பாதிக்குது. ஒருவேளை ஆல்ரெடி நீங்கள் சிறுநீரக பாதிப்புக்கு உள்ளாயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்று புரோட்டீன் லீக்கேஜாக இருக்கலாம், இல்லை யூரியா கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருக்கலாம். தொடர்ந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, நான் இந்த மாதிரி சில மூலிகைகளை சாப்பிட்டு டயட்ல இருந்தே 4-5 வருஷமா இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பெஷல் ஜூஸ் சொல்கிறேன், ஏற்கனவே நீங்கள் சிறுநீரக பாதிப்பில் இருந்து அதற்கான சிகிச்சைகள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜூஸை டெய்லி குடிக்கலாம். இல்லை எனக்கு சிறுநீரக பாதிப்பு வர மாதிரி தெரியுதுங்க, அதனால வராமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ அவர்களும் இந்த ஜூஸை வாரம் 2-3 முறை நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, துளசி இலைகளை எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் வேறு என்னென்ன சேர்த்து இந்த ஜூஸை நம்ம ரெடி பண்ணலான்றதும் நான் சொல்கிறேன். வெள்ளை பூசணி, ஸோ பூசணியை பொறுத்த வரைக்கும் நம்ம வெள்ளை பூசணி நல்லா ஸ்வீட்டு நெய்யெல்லாம் சேர்த்து அல்வா செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ பூசணிக்காக திருஷ்டிக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் சுருங்கிய சிறுநீரகங்களை நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, இரத்த நாளங்களை விரிவடைய செய்கிறதுக்கு, அதிகமான பிளட் ப்ரெஷர்னால இரத்த நாளங்கள் சுருங்கி இருக்குது அதை சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு வெள்ளை பூசணி பயன்படுதுங்க. ஸோ வெள்ளை பூசணி சின்ன சின்னதாக பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதனோட இந்த துளசி இலைகளை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஸோ உடலில் என்ன வகையான கிருமிகள் இருந்தாலும் அதை வெளியேற்றுவதற்கு மஞ்சள் தேவைப்படுது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஜூஸை குடிச்சிக்கோங்க. தினம்தோறும் 200 ml காலையில் குடிக்கலாம். இல்லை ஒருவேளை உங்களுக்கு யூரியா கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருக்குது, ஒரு நாளைக்கு வாட்டர் கண்டென்ட்டே 1 லிட்டர் தான், 800 ml தான், அந்த மாதிரி தீவிர சிகிச்சைகளில் இருந்தீங்கன்னா அவங்க இந்த ஜூஸ் எடுக்க வேண்டாம். மற்றபடி எனக்கு சிறுநீரகங்களில் கற்கள் இருக்குது, ப்ரோட்டீன் லீக்கேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை சிறுநீரக பாதிப்பு வந்துருமோன்னு பயப்படுறவங்க, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஜூஸை ரெகுலராக ஒரு 21 நாட்கள் பயன்படுத்தலாம், 30 நாட்கள் பயன்படுத்தலாம். ஸோ இதை தாண்டியும் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்கீங்க, இல்லை டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அவங்க இதை எடுக்க வேண்டாம். ஒரு வேளை இதை எடுக்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா மருத்துவரை ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும்
தொடர்ந்து செய்யும்பொழுது நம்ம சிறுநீரகங்களை பாதிக்குது. இதுவும் நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருந்தால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சிறுநீரக பாதிப்பு பற்றி நிறைய பதிவுகளை கொடுத்துட்ருக்குறோம். ஸோ வீடியோ பார்த்து நீங்களாவே செல்ஃபாக அதில் இருக்கிற விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி பெரிய ஆபத்துலேருந்து நாளைக்கு ஒரு சிகேடி ஒரு ஸ்டேஜ் 5 அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விஷயம் வராமல் முன்னாடியே நிறைய பேர் தடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அது கமெண்ட்லேயும் சொல்கிறீங்க, நேரில் வரும்போது என்னை பார்த்து நிறைய பேர் தேங்க் பண்ணுறீங்க. ஸோ எனக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.